கடந்த சில மாதங்களா நான் பஞ்சாங்கம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு விஷயம் எனக்கு அதிர்ச்சி கொடுத்துச்சு. இந்த வீடியோ முடிஞ்சப்போ உங்களுக்கும் அதே ஃபீலிங் வரும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் கம்மி முயற்சியிலேயே உயரம் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வாழ்க்கை முழுக்க உழைச்சாலும் கூட ஒரு மரியாதைக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ராசி பார்த்தீங்க, ஜாதகம் பார்த்தீங்க, பல தீர்வுகள் முயற்சி செஞ்சுருப்பீங்க, ஊக்கம் தரும் வீடியோக்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் ஏதோ ஒன்று உங்களை தடுக்குது இல்லையா? அதுக்கு காரணம் உங்கள் முயற்சி கம்மி இல்லை, உங்கள் அக்னித்தன்மை சமநிலையில் இல்லாதது. பஞ்சாங்கம்னு சொன்னாலே நமக்கு நேரம், நல்ல நேரம் மாதிரி தான் நினைப்பு வரும். ஆனால் அது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். சிம்பிளாக சொன்னால் நம்ம வாழ்க்கை 5 பகுதிகளில் நடக்குது. உழைப்பு, உறவுகள், யோசனை மற்றும் உள்ளுணர்வு, ஆன்மீக பகுதி, வாழ்க்கை வசதிகள். இது அனைத்தையும் கட்டுப்படுத்துறது 5 தன்மைகள். அக்னி, நீர், காற்று, ஆகாயம், பூமி. இதே 5 தன்மைகள் தான் பஞ்சாங்கத்தோட 5 பகுதிகள். அக்னின்னா வாரம், நீங்கள் பிறந்த நாள். நீர்னா திதி. காற்றுனா நட்சத்திரம். ஆகாயம்னா யோகம். பூமினா கரணம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு தான் உங்கள் மன தெளிவு, முயற்சி பலன், உடல்நிலை எல்லாத்தையும் பாதிக்கும். இந்த வீடியோ முடிஞ்சப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வரும், பிரச்சனை இங்கே தான்னு. அதனால் இப்போது நாம் கவனமாக போக போகிறது வாரம், அதாவது நீங்கள் பிறந்த நாள். வாரம்னு சொன்னால் சில பேருக்கு குழப்பமாக இருக்கும், என்ன வாரம்னு தோணலாம். ஆனால் இந்த வீடியோ முழுக்க நான் இதை நாள் அதிபதின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உங்கள் நாள் அதிபதி என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பிறந்த நாளை சாதாரணமாக ஆங்கில நாட்காட்டியில் தான் பார்த்துருப்பீங்க, திங்கள், செவ்வாய், புதன்னு. ஆனால் ஒரு தடவை பஞ்சாங்கத்தில் பார்த்து பாருங்கள் இந்து நாட்காட்டி நாள் என்னன்னு. ஏன்னா இரவு நேரம் அல்லது அதிகாலை நேரத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு வேறுபாடு இருக்கும். ஆங்கில நாட்காட்டிப்படி நீங்கள் வியாழன்னு நினச்சிருக்கலாம், ஆனால் இந்து நாட்காட்டிப்படி அது புதனாக இருக்கலாம். அதனால் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வேத முறையில் உள்ள நாள் அதிபதி அது என்னன்னு எளிமையாக புரிஞ்சுக்கலாம். திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய் தான், புதன்னா புதன், வியாழன்னா குரு, சனினா சனி, ஞாயிறுனா சூரியன், ராகு கேது இங்கே சேர்க்க மாட்டாங்க. இதுதான் உங்கள் நாள் அதிபதி. இப்போ ஒவ்வொரு நாளில் பிறந்தவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி நடைமுறை இருக்கும் அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல சனிக்கிழமை. சனிக்கிழமை பிறந்தவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் தாமதமாக வரும். பொதுவாக 28-30 வயசுக்கு அப்புறம் தான் தொடங்கும். சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க. குறுக்கு வழி எதுவும் உங்களுக்கு வேலை செய்யாது. படிப்படியாக தான் மேலே போவீங்க, மெதுவாக ஆனாலும் பலமாக கட்டி போடுவீங்க. நீங்கள் உங்கள் வயசை விட முதிர்ச்சியாக இருப்பீங்க. பெரிய பொறுப்புகள் எடுத்துக்குவீங்க. அதிகம் பேருடன் கலந்து கொள்ள மாட்டீங்க. சில பேரோட மட்டும்தான் நெருக்கமாக இருப்பீங்க. உங்களுக்கு யாருக்காவது நிரூபிக்கணும், என்னோட மதிப்பு என்னன்னு காட்டணும் என்ற உணர்வு இருக்கும். தனியாக இருக்கணும், யோசிக்கணும், இது உங்களுக்கு பிடிக்கும். மெதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியை கட்டி போடுவீங்க. நியாயம் பிடித்த மனசு உங்களுக்கு இருக்கும். நியாயம் பிடித்த மனசு உங்களுக்குள்ள இருக்கும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் பிறந்தவங்க யாருக்கும் கீழே இருக்க மாட்டாங்க. இது ராஜாவின் நாள், சூரியன் நாள். உங்கள் சுயமரியாதை ரொம்ப பலமாக இருக்கும். யாராவது காயப்படுத்தினா அதை தவறாக நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் இயல்பாக வழிநடத்துறவர்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு பாதை காட்டுவீங்க. உங்களுக்கு பணத்தை விட மரியாதை முக்கியம். எங்கேயாவது அவமதிப்பு இருந்தால் அது எவ்வளோ பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் கூட விட்டுட்டு போயிடுவீங்க. வாழ்க்கை முழுக்க பெயர், புகழ், மரியாதைக்காக தான் போராடுவீங்க. நீங்கள் தனியாக போராடுற மாதிரி இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சமாளிப்பீங்க. போட்டின்னு வந்தால் முழு ஆற்றலோட எதிர்கொள்வீங்க. சில பேருக்கு நீங்கள் பெருமை காட்டுற மாதிரி தோணலாம், ஆனால் அது சுயமரியாதை தான். அடுத்து திங்கட்கிழமை. இந்த நாளில் பிறந்தவங்க, இந்த நாளோட அதிபதி சந்திரன். சந்திரன் மாதிரி தான் உங்கள் உணர்ச்சிகள் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். காலை ஒரு மாதிரி இருப்பீங்க, ராத்திரி வேறு மாதிரி இருப்பீங்க. வெளியில் அமைதியாக தோணும், ஆனால் உள்ள நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ரொம்ப மனசு மென்மையானவங்க. சீக்கிரம் காயப்படுவீங்க. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் விஷயங்கள் மனசுக்குள்ளே குத்தி கிடைக்கும். சீக்கிரம் காயப்பட்டுருவீங்க. வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் அதிகமாக உணர்ச்சியால் தான் இருக்கும். குடும்பத்துக்காக தான் எல்லான்னு ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் ஒரு சிறப்பு விஷயம் இருக்குது, சந்திரன் தன்னோட ஒளி இல்லை, சூரிய ஒளி எடுத்துக்கிட்டு பிரதிபலிக்கும். அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டையாவது நல்ல குணம் பார்த்தீங்கன்னா உடனே அதை உங்களோட நடத்திக்குள்ளே எடுத்துக்குவீங்க. அந்த குணத்தை உடனே உங்களுக்குள்ளே எடுத்துக்குவீங்க. இது நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடுவீங்க, மற்றவங்கள விட வேகமாக. இன்னொரு விஷயம்,
சந்திரனுக்கு ஒரு பக்கம் எப்பவும் இருட்டில் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு மறைந்த பக்கம் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் முடிவெடுக்கலாம், ஆனால் சில நேரம் சந்தேகம் வரும், சரியா பண்ணுறேனான்னு. அப்போ யார்கிட்டயாவது உறுதி பண்ணணும்னு தோணும். யாராவது ஆதரவு கொடுத்தா நீங்கள் முழுசாக போராடுவீங்க. உங்கள் உள்ளுணர்வு பலமாக இருக்கும். நடக்க போகிற விஷயங்கள் முன்னாடியே உணரப்படுவது, நான் முன்னாடியே சொன்னேன்லன்னு சொல்லுவீங்க. நீங்கள் யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. சந்தேக மனசு இருக்கும். எல்லாத்துலேயும் மோசமான நிலை என்னன்னு முன்னாடியே யோசிச்சு தயாராகி இருப்பீங்க. ஆனால் அதே நேரம் சில பேரோட சீக்கிரம் இணைந்து போவீங்க. இது பெரும்பாலும் 30 வயசுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கும். அப்புறம் அனுபவம் வந்துடும், கொஞ்சம் மாறிடுவீங்க. தூக்கம், மன அமைதி இது நிலையாக இருக்காது. சில நாளில் அதிகம் தூக்கம், சில நாளில் குறைவு. பழக்கம் சரியாக அமையாது. அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த குணங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் தகுந்து மாறிடுவீங்க. எங்கே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவேன்னு. அடுத்து செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் பிறந்தவங்க குடும்பத்துக்காக ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருப்பீங்க. யாராவது உங்கள் நெருங்கியவர்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் முன்னாடி நின்று காப்பாற்றுவீங்க. உங்கள் உள்ள ஒரு போராளி உணர்வு இருக்கும். யாரையும் காப்பாற்றணும் என்ற பலமான எண்ணம். நீங்கள் பொறுமை இல்லாதவங்க. இப்போவே வேணும்னு இருக்கும். தாமதமானால் கோபம் வரும். காத்திருக்கிறது, வரிசையில் நிற்கிறது, இதெல்லாமே பிடிக்காது. வாழ்க்கை முழுக்க போராட்டம்தான். வேலையாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் போராடணும். உங்களுக்கு உடல் ஆற்றல் அதிகம். ஒரு நேரம் அதிகமாக வேலை செய்வீங்க, அடுத்த நேரம் முழுசாக ஓய்வு எடுத்துக்குவீங்க. நடுத்தர சமநிலை கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் நேர்மையானவங்க, உண்மையை நேராக சொல்லுவீங்க. அதனால் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இதனால் எதிரிகள் கூட உருவாகலாம். நிலம், சொத்து விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். இலக்குகள் இருக்கும். வாங்கணும், கட்டணும் என்ற ஆசை. சின்ன வயசுலேருந்து பல தடவை காயம், குத்து அனுபவம் இருந்திருக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ணன் தம்பி உணர்வு பலமாக இருக்கும். அடுத்து புதன்கிழமை. இந்த நாளில் பிறந்தவங்க பல திறமையாளர்கள். ஒரே நேரம் பல விஷயங்கள் செய்ய தெரியும். வெகு சுறுசுறுப்பான யோசனை. எப்படி சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம் என்று யோசிப்பீங்க. பங்குச்சந்தை, மின்னணு நாணயம் மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் சீக்கிரம் வரும். பள்ளி, கல்லூரியிலேயே சிறிய வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் அலுப்பாகிடுவீங்க. அதனால் வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது வேணும். உங்கள் பலம், பேச்சு திறமை, சொற்கள் மூலம் பிறரை மாற்ற முடியும். உறவுகள் வலையமைப்பு நல்லா உருவாக்க முடியும். உங்களுக்குள்ள இளமையான உற்சாகம் இருக்கும். எப்பவும் இளமையாக தோணுவீங்க. புதிய தொழில்நுட்பம், புதிய போக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் ஏற்றுக்குவீங்க. ஆனால் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் இருக்கும். புதன் என்பது புத்திக்கான காரகம். அதே புத்தி தான் உங்கள் மிகப்பெரிய பலமாகவும் சில நேரம் உங்கள் பலவீனமாகவும் ஏற்படும். நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க, சரியாக யோசிப்பீங்க. ஆனால் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தால் சில நேரம் நீங்களே உருவாக்கிக்கிட்ட குழப்பத்தில் நீங்களே சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் முடிவெடுக்கிறது தாமதமாகும். இல்லைன்னா சில நேரம் மற்றவர்களோட கருத்தையும் கேட்கணும்னு தோணும். உறவுகள்லையும் நீங்கள் மனசை விட புத்தியை கேட்பீங்க. உணர்ச்சிக்கு பதிலாக தர்க்கமாக யோசிப்பீங்க. எங்கே உணர்ச்சி தேவைப்பட்டதோ அங்கே புத்தியை போட்டுடுவீங்க. அதனால் சில நேரம் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் வரும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உள்ள ஒரு வியாபார மனப்பான்மை ஓடிக்கிட்டே இருக்கும். லாபம் நஷ்டம் என்ற கணக்கு எப்பவும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு அமைதி இல்லாத நிலை இருக்கும். ஒரே இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இருக்க கஷ்டம். கைகள் கால்கள் ஏதாவது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏதாவது கையில் பிடிச்சி விளையாடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பயணம் அதிகமாக இருக்கும். இடம் மாறுவது கூட வாழ்க்கையில் பல தடவை நடக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் அடிக்கடி வரும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய படிப்பீங்க, வீடியோக்கள் பார்ப்பீங்க, தகவல்கள் சேகரிப்பீங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் பேச ஏதாவது இருக்கும். அது உங்களை சுவாரஸ்யமானவங்களாக காட்டும். அடுத்தது வியாழக்கிழமை. இந்த நாளில் பிறந்தவங்க இயற்கையிலேயே ஆலோசனை சொல்லும் தன்மை உடையவங்க. மக்கள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க. நீங்கள் அந்த விஷயத்தில் நிபுணர் இல்லாதிருந்தாலும் கூட உங்கள் உள்ளே இருக்கும் அந்த குரு உணர்வு தானாக வெளிவரும். நல்ல வார்த்தைகளால், அர்த்தமுள்ள பேச்சுகளால் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. உங்கள் ஆலோசனை மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா உங்களை பார்த்தாலே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வரும். நீங்கள் பெரிய விஷயங்களை தான் யோசிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் அதிக கவனம் இருக்காது. அதனால் வீட்லேயும் உறவுகள்லேயும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் இதை விட்டுடுங்கன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இதே மனநிலை சில நேரம் கவலை இல்லாத மாதிரி தோணும். கொஞ்சமாவது கவலைப்படுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. உங்கள் பார்வை எப்பவும் எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். பெரிய சாதனை செய்யணும் என்ற எண்ணம் இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் சரி பண்ணிடுவேன்னு. நீங்கள் சில நேரம் உங்கள் அளவை தாண்டியும் மற்றவங்களுக்கு உதவ முயற்சி பண்ணுவீங்க.
இது பெரும்பாலும் 30 வயசுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கும். அப்புறம் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். கொஞ்சம் மாறுவீங்க. உங்களுக்கு உங்கள் பெயர் மரியாதை எப்படி இருக்கணும் என்ற கவலை இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்னு மக்கள் நினைக்கணும் என்பதில் கவனம் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுமை இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற மனசு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆலோசனை கொடுத்தாலும் கூட அது ஒரு உதவி தான். மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதும் உங்கள் ஒரு இயல்பு தான். உங்கள் வாழ்க்கையில் சில நெறிமுறைகள் இருக்கும், சில விதிகள் இருக்கும். அதை நீங்கள் எளிதாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. யாராவது தவறாக பண்ணினா நேராக சொல்லிடுவீங்க. அது பெரியவராக இருந்தாலும் கூட இது தவறுன்னு சொல்ல தயங்க மாட்டீங்க. இது அகம்பாவம் இல்லை, இது உங்கள் சுயமரியாதை. நீங்கள் நெறிமுறைகளை மதிக்கிறவங்க, அதனால உங்கள் சுயமரியாதை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் உறவுகளில் செட்டில் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா குருவுக்கு அப்படி காதல், ரொமான்ஸ் மாதிரி விஷயங்கள் அதிகமாக புரியாது. அதுக்கு படிப்பு, அறிவு, வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் செய்யணும் என்ற ஆசை அதிகம். உங்கள் உடல் எடை சீக்கிரம் மாறும், சீக்கிரம் கூடும், சில நேரம் குறையும். ஆனால் பொதுவாக கூடுதல் தான் அதிகம். வயிறு, ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். என் உடம்பு சரியா இல்லைன்னு ஒரு திருப்தியின்மை இருக்கும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க கற்றுக்கிட்டே இருப்பவங்க. எந்த வயசில் இருந்தாலும் படிப்பீங்க, புத்தகம் வாங்குவீங்க, தத்துவம் படிக்க விரும்புவீங்க. ஆழமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரம் நீங்கள் கைவிட போகிற நேரத்தில் தான் திடீர்னு உதவி வரும், வழி திறக்கும். இதை நீங்கள் வாழ்க்கையில் பல தடவை அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் தெரியாமலே ரொம்ப நீளமாக பேசிடுவீங்க. சிறிய கேள்விக்கே பெரிய விளக்கம் கொடுப்பீங்க. நீங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அது ஓவர்லோட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் அளவாக பேச கற்றுக்கணும். அடுத்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களில் பார்த்தீங்கன்னா, உங்கள் உள்ளேயே ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு சாம் இருக்கும். மக்கள் உங்கள் பக்கம் தானாகவே வருவாங்க. உங்கள் சிரிப்பு, குரல், பேசுகிற ஸ்டைல் எல்லாம் மற்றவங்கள கவரும். நீங்கள் கூட்டத்தில் கூட தனியாக தெரிவிங்க. உங்கள் லுக், ட்ரெஸ், ஸ்டைல் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வேறு மாதிரி காட்டும். சாதாரணமான சீப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் டேஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், கிளாஸி ஃபீல் இருக்கும். சண்டை, சத்தம், குரல் உயர்த்தி பேசுகிறது இவ்வளோலாம் பிடிக்காது. நீங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறவங்க. ஒருத்தர் கூட க்ளோஸ் ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்காகவே உங்களை மறந்துடுவீங்க. ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்க. கலை, இசை, அழகு, அலங்காரம், சமையல் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில ஸ்கில்ஸ் பிறவியிலேயே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் டச் பண்ணால் அதில் ஒரு அழகு வரும், நீட்டாக இருக்கும். ஆனால் பணம் சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லக்ஸரிக்காக, கம்ஃபர்ட்டுக்காக அதிகமாக செலவு பண்ணுவீங்க. உறவுகளும் காதலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் தான் உங்கள் வீக்னஸும் இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தால் அது உங்கள் ஒர்க்ஸையும் பாதிக்கும். நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீங்க. பெரிய கூட்டம், பார்ட்டி எல்லாம் ஆரம்பத்தில் பிடிக்கும், ஆனால் பிறகு இன்ட்ரெஸ்ட் குறையும். சில நேரம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். வேலைகளையும் தள்ளி போடுவீங்க, ஆனால் செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்வீங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லாம் ஜென்ரல் விஷயங்கள் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த நாள் அதிபதி எப்படி இருக்குது என்பது தான் முக்கியம். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்கன்னு இல்லை, அந்த முயற்சி எவ்வளவு பயன் தருது அதையே இது முடிவு பண்ணும். உங்கள் நாள் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் சீக்கிரம் முன்னேறிடுவீங்க. ஆனால் அது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் நீங்கள் ரொம்ப முயற்சி செஞ்சாலும் ரிசல்ட் லேட்டாக வரும். இங்கே நான் ஒரு ஜாதகத்தையும் எடுத்துக்கிறேன். அதில் நேரடியாக சில எடுத்துக்காட்டுகளையும் சொல்லிக்கிட்டே போகிறேன். நீங்களும் உங்கள் ஜாதகத்தை திறந்து வச்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா இதை இன்னும் தொடர்ந்து நம்ம வீடியோக்களில் எடுத்துக்கிட்டு போகலாம். நான் முன்னாடி சொன்னது என்னென்னா, ஒரு வேலையை எவ்வளவு எளிதாக முடிக்கிறீங்கன்னு அது முக்கியம். இப்போது எடுத்துக்கலாம். ஒருத்தர் திங்கக்கிழமை பிறந்தவங்க, அவரோட சந்திரன் நல்ல நிலையில் இருக்குது, நல்ல ராசியில் இருக்குது, மேலேருந்து குருவோட பார்வையும் இருக்குது, அதே நேரம் சுக்கிரனும் சேர்ந்து நல்லா இருக்கான். இப்படி இருந்தால் அந்த ஆள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது நல்லா பலன் தரும், வேலை சீக்கிரமாக நடக்கும். ஆனால் இதையே கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். சந்திரன் பலவீனமான இடத்துல இருக்குது, மேலேருந்து சனி பார்வை, அப்புறம் செவ்வாய் பாதிப்பு, அதுக்கு மேலே ராகுவும் பாதிப்பு கொடுக்குது. இப்போது இந்த சந்திரன் கஷ்டப்படுது. இதில் என்னாகும்? அந்த ஆள் முயற்சி பண்ணுவான், ஆனால் பலன் கிடைக்காது. இதுதான் முக்கியமான ரகசியம். ஏன் சில பேரோட முயற்சி பலிக்கலன்னு இதில் தான் பதில் இருக்குது. அதனால தான் பஞ்சாங்கம் புரிஞ்சுக்கணும். நாலு அதிபதி பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? மனசு கிளியராக இருக்காது, சீக்கிரம் முடிவெடுக்க முடியாது, வாழ்க்கையில் முடிவெடுக்க தாமதமானால் வேறு யாராவது முன்னாடி போயிடுவாங்க. இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டு. ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, அவரோட சூரியன் பலவீனமான நிலையில் இருக்குது, மேலேருந்து சனி ராகு மாதிரி பாதிப்பு வந்திருக்கு. அப்போ என்னாகும்? அவருக்கு பேஷன்ஸ் குறையும், முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும், எடுத்த முடிவுகளும் சரியாக இருக்காது.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஹெல்த் கூட அந்த நாள் அதிபதி சொல்லும். அது பாதிக்கப்பட்டால் உடம்பு சரியாக இருக்காது, காயம், பிரச்சனை இவையெல்லாம் வரலாம். இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு தடவை நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்கள் நாள் அதிபதிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறீங்களா? வியாழக்கிழமை பிறந்தவங்கன்னா கற்றுக் கொடுக்குற வேலை, ஆலோசனை சொல்கிற வேலை இருக்கா? திங்கக்கிழமைனா மனசு சம்பந்தப்பட்ட வேலைகள், பல வழிகளில் வருமானம் இருக்கா? புதன்கிழமைனா அறிவு, கணக்கு, தகவல் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமைனா இயந்திரம், பாதுகாப்பு, போராட்டம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்களா? வெள்ளிக்கிழமைனா பணம், அழகு, கலை சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்களா? இதை ஒரு தடவை செக் பண்ணுங்க. இப்போ நாள் அதிபதி ராகுவுடன் சேர்ந்திருந்தா நீங்கள் எந்த வேலையும் செய்யும் முன்னாடி நிறைய வாய்ப்புகளை யோசிப்பீங்க, எல்லா பக்கமும் யோசிப்பீங்க. ஆனால் உள்ள ஒரு டவுட் இருக்கும், இது சரியாக நடக்குமான்னு. நாலதிபதி கேதுவுடன் சேர்ந்திருந்தா நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பீங்க, இதுதான் செய்யணும், இதைத்தான் பண்ணுவேன்னு ஒரு பிடிவாதம் இருக்கும். நாலதிபதி வக்கரமாக இருந்தால் நீங்கள் யாரோட ஆலோசனையும் கேட்க மாட்டீங்க, உங்கள் மனசு சொன்னதைத்தான் பண்ணுவீங்க. ஹெல்த் விஷயத்தில் கூட கவனக்குறைவு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் நாள் அதிபதிக்கு எதிரி கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகங்களோட காலம் வந்தால் உங்களுக்கு கஷ்டம் வரும். உடம்பு, மனசு ரெண்டுமே பாதிக்கப்படும். ஆனால் நாளதிபதி நல்லா இருந்தால் அந்த கஷ்டம் குறைவாக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் நடக்குது, ஏன் சில விஷயங்கள் நடக்கலைன்னு புரிஞ்சிடும். இதை கொண்டு நீங்கள் பல ஜாதகங்கள்லையும் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்களை நான் தொடர்ந்து செய்ய முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.